முருங்கைக்காயில் சாம்பார் வச்சே போர் அடிச்சிருச்சா? இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? முருங்கைக்காயை நல்லா நீட்டமாக கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற ஃப்ளஷை மட்டும் அழகாக எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு புளி, அதை நல்லா மிக்சியில் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5-6 பல் க்ரஷ் பண்ணி வச்சுருந்த பூண்டை எடுத்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நாம் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மிக்ஸை எடுத்து ஊற்றி ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது எல்லாமே போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் நம்ம சேர்த்தி வச்சுருந்தோம் பார்த்திங்களா இந்த ஃப்ளஷ், இதை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணியும் சேர்த்தி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இது கூடவே கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சாம்பார் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வதங்க விடுறேன். தேவைப்பட்டால் இன்னுமே கொஞ்சம் புளியை கரைச்சி நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி அந்த பேஸ்ட்டில் கொஞ்சோண்டு புளி சேர்த்துனதுனால நான் சேர்த்திக்கல. இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் பெருங்காய பவுடரும் போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டு எடுத்துக்கிறேன். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக ரைஸ்க்கு இது சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.